வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் செவுடா தான் இருக்காங்க. ஜெசிகா, என்னதாம்மா உங்களுக்கு நான் தான் ஹெட்ஃபோன் மாட்டிருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? கேப்ப இதுவும் கேப்ப, இன்னமும் கேப்ப. வருஷம் மாறுது, தேதி மாறுது, கிழமை மாறுது. ஆனா நீ மட்டும் மாறவே மாட்டேங்கிற. நான் மாறினா மட்டும் போதுமா? நீங்க மட்டும் மாறிட்ட மாதிரி பேசுறீங்க. நான் உன்னைய கேட்டா நீ என்னைய கேக்குறியா? சரி, எனக்கு நியூ இயர்க்கு என்னதான் gift வச்சிருக்கீங்க? எது மாறினாலும் உன்கிட்ட இருந்து இந்த கேள்வி, இந்த மாடுலேஷனும் மாறவே மாட்டேங்குது. சரி, மாத்திக்கலாம். நீங்க முதல்ல என்ன gift வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், இரு போய் எடுத்துட்டு வரேன். இதுல தான் நீங்க சூப்பர். என்ன gift-ஆ இருக்கும்? ஒருவேளை ஸ்கூட்டியா இருக்குமோ? இல்ல செயினா இருக்குமோ? இல்ல ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸா தான் இருக்கும். இந்தா ஜெசிகா பைபிள், இந்த வருஷமாவது இதை படிச்சு உருப்புற வழிய பாரு. இதே தான் வருஷம் வருஷம் சொல்றீங்க. நான் என்னென்னமோ கனவு கண்டேன். போய் போய் இந்த பைபிளை வாங்கி கொடுத்துருக்கீங்களே. வருஷம் வருஷம் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றியே, ஒரு வருஷமாவது அதை படிச்சிருக்கியா? இதை படிச்சு படிச்சு போர் அடிக்குது. ச்சே, அங்கிட்டு போ. நீ யாரும்மா இங்க வந்து புதுசா நிக்கிற? பார்த்தா தெரியலையா? நான் தான் பைபிள். பைபிளா? புக்கு நோட்டுனா அட்டை போட்டு நீட்டா லேபிள் ஒட்டி இருக்கும். நீ நம்ம இப்படி வந்து நிக்கிற? உங்களை மாதிரி நம்பாத ஆளுகள்ட்டெல்லாம் இப்படி தான் நேரில் வந்து நின்று தான் பேசி ஆகணும். சரி சரி. நைட்டு ஃபுல்லாக ஆடிப்புட்டு இப்போ நல்லா அலாரம் வச்சு எந்திரிச்சு கிளிக்கிறதாட்டம் அலாரத்தை ஒன்றும் வச்சுக்கிறது. ஆச்சி எந்திரி. ஓ, டைம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம். இந்த சீன் சாமோட ரீல்ஸை பார்க்கலன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கவலைப்பட்டுருவாங்க. சரி, ரீல்ஸை போடுவோம். என்ன ஃபோனு ஹேங் ஆகுது? அப்புறம் பல்ல விளக்காம போட்டால் அப்புறம் ஹேங் ஆகாமல் என்ன ஆகும்? நான் சோறு திக்கிறப்பே பல் விளக்க மாட்டேன், இதில் ரீல்ஸ் போடுறப்ப வேற பல் விளக்கணுமா? வா. சரி, ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னாச்சு இதுக்கு? சார்ஜ் இல்லை. ஓ, பேட்டரி லோ ஆயிடுச்சு. சரி, பேட்டரி போட்டு நோண்டும். நிம்மதியாக இருக்க நேரம் ஒரே நேரம் இதுதான். அப்பயே சார்ஜ் போட்டு நோன்றியே. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வேணும். அடிச்சு போட போறேன், போயிடுங்க பேசாட்டுக்கு. எங்களுக்கு போன் வேணும். ஏய், அடிச்சு போட போறேன்டா. எங்களுக்கு போன் வேணும். இங்க பாரு, மண்டையில இருக்க முடி அத்தனை பிச்சு விட்டுருவேன், போ. அப்பா உங்களுக்கு எனக்கு தானே போன் வாங்கி தந்தாங்க. சொல்றது கேட்கவே மாட்டியா? சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் போன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வேணும். அடிச்சு போட போறேன்டா, போங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் போன் பார்த்துட்டு இருக்கேன். அடங்கவே மாட்டீங்களா? அம்மா அம்மா. ஏய், என்னடா வேணும் உங்களுக்கு? அம்மா, இந்த அக்கா போன் தர மாட்டேங்காங்க. உங்களுக்கு இதே வேலை. அந்த ஆள் பாட்டுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துருக்காரு. இதுங்க என் உசுரை வாங்குதுங்க. போய் வேலை இருந்தா பாருங்கடா. ஒன்னால் தானே எல்லா பிரச்சனையும். உன்னை உடச்சா சரியா வரும். போங்கிட்டு. நான் என்னம்மா பாவம் பண்ணேன். ஏசி ரூமில் நான் வாட்டி செவனேன்னு படுத்துக்கிறேன். காசு கொடுத்து இப்படி வாங்கிட்டு வந்து என்னைய இந்த பாடு படுத்துறாங்க. அடே கிரகாம்பல, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குதுடா.
அதுக்கேற்ற மியூசிக் நைட் ஆனாலும் ஒரே சத்தமா கேக்குது. நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம பாஸ்டர் தான் சொல்லிக்காரு, நம்ம பயப்படுற நேரத்துல பைபிளை எடுத்து பேசணும். எங்க பைபிள்? நான் வாடுக்கு தைரியமா சொல்லிப்பட்டேன் பைபிள. இங்க இருக்கு நம்ம ஆயுதம். இப்ப வாங்கடா பார்க்கலாம். வந்துடாதீங்கடா, வந்துடாதீங்கடா. ஏய் சாத்தானே, பேச ஆட்டுக்கு பக்கத்து வீடு போக வேண்டியதானே? எதுக்கு என் உசுர வாங்கறதுக்கு வந்திருக்கா? பக்கத்து வீட்டுல இருக்கவனே சாத்தான் மாதிரி இருக்கான், அவன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? தயவு செஞ்சு வராதீங்கடா. ஏய் சாத்தானே, இங்கிட்டு போ, அங்கிட்டு போ, வெளியில போடா டேய். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட ஏன் காதை கேட்குறீங்க? நியூ இயருக்கு எங்கள் அம்மா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்லாம் வாங்கி தருவாங்கன்னு நினச்சேன். போய் இந்த பைபிளை வாங்கி கொடுத்துட்டாங்கக்கா. அழகா இருக்கேன்னு பின்னாடியே கூட்டிட்டு அலையிறேன். உனக்கு கேட்கட்டா? பைபிள்ன்ற அம்மா கொடுக்குற கிஃப்ட்டுன்ற எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏக்கா கேட்குறீங்க? இது வேற ஒரு பேசுகிற பைபிளில் A to Z வரை தெரிஞ்சு வச்சிருக்கு. ஓ அப்படியா? உன் பேர் என்ன? நீ எங்கேருந்து வந்திருக்க? உங்கள் அம்மா அப்பா யாரு? இதுவே ஒரு பைபிள். இதுகிட்ட போய் போலீஸ் மாதிரி உங்கள் அப்பா அம்மா யாரு, எங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்டுட்டு இருக்கு பாரு. உனக்கு தெரியாது ஜெசிகா. இதை வச்சு எப்படி இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகுறேன்னு மட்டும் பாரு. இதை வச்சு எதாவது பண்ணி தொலைஞ்சிடாத. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஜெலிக்ஷன் அந்த கேமரா ஆன் பண்ணு. நாங்கள் ஒருத்தன் இங்கே ஒருத்தன் கிறுக்கு பையனை ஒருத்தன் மாட்டிக்கிட்டேன். அடுத்து பரலோகத்துலேருந்து வர ஒன்று வந்திருக்கு, அது செத்துச்சு. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க செயின்ட் சாம். நீங்கள் வந்து உலகத்தில் 7 அதிசயம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது உலகத்தில் 8வது அதிசயமா இருக்குங்க. 8வது அதிசயம். நீங்கள் பேசுகிற பொம்மையை பார்த்துருப்பீங்க, பேசுகிற கிளியை பார்த்துருப்பீங்க, ஏங்க பேசுகிற ரோபோ கூட பார்த்துருக்கீங்க. ஆனால் இது 8வது அதிசயங்க. 8வது அதிசயம். இதை சொல்கிறப்பயே எனக்கு கொஞ்சம் அப்படியே பெருமையாக இருக்குங்க, பெருமையாக இருக்குது. இதுதான் பேசுகிற பைபிள். பைபிள் ஒரு ஹாய் சொல்ல பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா அதோட பரிசுத்தத்தை? பைபிள் உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊன்களையும் பிரிக்கத்தக்கதான வல்லமையுடையதாக இருக்கிறது. ஓகே கைஸ், இந்த மாதிரியான அரிய வகை பேசுகின்ற பைபிளை பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம கிரேஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். டோன்ட் மிஸ் த சான்ஸ், டோன்ட் மிஸ் த சான்ஸ். இப்படிக்கு உங்கள் சீன் சாம். ஜெலிக்ஷன் அதை கட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணு. நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசப்பா பேசுறதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம ஏன் அந்த பைபிள் ஃபுல்லாக படிக்கணும்? இந்த ஒரு வசனமே நம்மளை பாதுகாத்துக்கும். எதுக்கு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு? எக்கோ எக்கோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்படி என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நம்ம மணப்பாறைக்கு புதுசா பரலோகத்துலேருந்து பேசுகிற பைபிள் வந்திருக்காக்கா. ஒருவேளை ஏசப்பாட்டா இருக்கிற பேசுகிற பைபிளாக இருக்கும். அப்படியாக்கி இது இருக்கும்க்கா. இது எதுக்கு வந்திருக்கு? ஒரு வேலை பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள போய் டிக்கெட் எடுக்கணுவா? சரி, போய் பேர் எழுதி கொடுத்துடலாம். முதல்ல போய் பேர் சீக்கிரம் வைக்க, மசமச நிக்காத, ஓடி வா. வரேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். கருங்க. பேசுகிற பைபிளை பார்க்கணும்னா போதும், எல்லாம் வந்துட்டாங்க கரெக்டாக சர்ச்சுக்கு. இதுதான் நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இதை வச்சு சோஷியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட வேண்டியதான். சாமு, இதான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுறோம். எக்கோ, இந்த பைபிள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தியா? பரலோகத்துலேருந்து வந்ததுனால அப்படியே ஜொலிக்குது. நம்மள போய் வாங்கணும். ஆமாம், பரலோகத்தில் போகிறப்ப ஏசப்பா கிட்ட கேட்டு வாங்கிடலாம். சூப்பர் டிசைனாக. ஆமாக்கா. சரி, நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைபிளை பார்க்க வந்திருக்கும் பரிசுத்தவான்களே, பைபிளே படிக்காத வாலிபர்களே, அப்போ நாமளும் வாலிபர் தானே? சரி, பார்த்துப்போம். எப்போ முடியும் என்று காத்து கொண்டிருக்கும் தங்கள் அனைவரையும்
அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களையும் இந்த பேசுகின்ற பைபிளை பார்க்கும் நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பது தங்கள் அன்பு செயின்ட் சாம். தற்பொழுது இந்த பேசுகின்ற பைபிளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மிடம் பேச வருகின்றார் நமது தேவகிருபை ஊழியங்களின் பாஸ்டரம்மா அவர்கள். எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட். நம்ம இதுவரையும் பைபிளை வந்து படிச்சிருக்கோம். ஆனால் பைபிள் வந்து இப்போ நம்ம முன்னாடியே இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே இந்த பைபிள் தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை வழி நடத்துகிற ஒன்று. இந்த பைபிளை வந்து எல்லாரும் படிப்போம். பரிசுத்த வாழ்க்கையில் இன்னும் நம்ம வளருவோம். ஆமீன். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பேசின பாஸ்டர்மாக்கு நல்ல கரங்களை கொடுங்க. ஏய் தள்ளுமா, யார் கலைப்பு இருக்கோ அவங்க தான் இங்கே நிற்கணும் பைபிள் பக்கத்தில். போமாங்கிட்டு. ஏய் யார் மாதிரி பைபிளை மறுத்து நிற்க போமாங்கடே. சில சலசலப்புகள் நடந்துவிட்டன, மன்னித்துக் கொள்ளவும். தற்பொழுது நமது கூமாம்பட்டி தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் நம்மிடம் ஒரு சில வார்த்தைகளை பேச வருகின்றார். அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பைபிளை பற்றி கூற வேண்டுமென்றால் பைபிளுக்கு 3 எழுத்து. பைபிளை பற்றி நான் பேசும் தமிழுக்கு 3 எழுத்து. பைபிளில் இருக்கும் இயேசுவுக்கும் 3 எழுத்து. இயேசு சுமந்த சிலுவைக்கும் 3 எழுத்து. சிலுவையில் கிடைத்த கிருபைக்கும் 3 எழுத்து. நன்மைக்கும் 3 எழுத்து. நமக்கு கிடைத்த வாழ்வுக்கும் 3 எழுத்து. தயவுக்கும் 3 எழுத்து. கடைசியில் நன்றி என்று 3 எழுத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விசையாக உற்சாகமாக நமது கூமாப்பட்டி தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ அவர்களுக்கு கரங்களை தட்டுங்கள். தற்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பேசுகின்ற பைபிள் நம்மிடம் ஒரு சில வார்த்தைகளை பேச வருகின்றது. கரங்களை தட்டி வரவேற்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எல்லாரும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? நான் பார்த்துருக்கீங்களா என்னைய? பைபிள் தான். உங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் அலமாரியில் இருக்கும், சில பேர் வீட்டில் கிஃப்டாக வாங்கி அப்படியே வச்சுருப்பீங்க, சில பேர் வீட்டில் என்றைக்கோ ஒரு நாள் எப்போயோ போட்டது, அது இன்னும் தூசி தட்டாமல் சில வீட்டிலலாம் அப்படியே இருக்கும். புதுசாக வானத்திலிருந்து அதிசயம் இறங்கி வந்த மாதிரி பார்க்குறீங்க. டெய்லி உங்கள் கையில் இருக்கிற பைபிள் தான். நான் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்று நிறைய வாலிபர்கள் வேதத்தை வாசிக்கிறதில்ல, மொபைல் ஆப்பில் பைபிள் யூஸ் பண்ணுறீங்க, பரவாயில்ல. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நம்ம ஏந்தும்போது அது நம்மளை தூக்கி சுமக்கும். அதனால் கர்த்தருடைய வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் கை கொள்ளணும். அதே போல் காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறதுனால கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் சமீபமாக இருக்கிறது. என்னை தினமும் படிங்க, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க, மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நன்றி. பைபிளை படிக்கணும், அதை ஒரு புக்காக நம்ம யூஸ் பண்ணாமல் தினமும் அதை படிக்கணும், நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், வருகைக்கு ஆயத்தமாகணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஒரு அறிவிப்பு, இந்த சபையின் இடத்தை ஒழுங்கு செய்து கொடுத்த நமது தேவகிருபை ஊழியங்களின் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் தங்களிடம் மூச்சு போட்டு கத்தி கொண்டிருந்தேன் அல்லவா, எனக்கும் நமது கூமாப்பட்டி தொகுதியை சார்ந்த எம்எல்ஏவுக்கும் நன்றி சொல்ல மறவாதிருங்கள். சென்று வாருங்கள்.